Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 ஓட அக்கவுண்டன்சி யூனிட் 6 சப்சிடரி புக்ஸ் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 வரைக்கும் பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் சம் நம்பர் 5 பார்க்க போறோம். We know already சப்சிடரி புக்ஸ்ல நம்ம வெறும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். இதுல நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் புக் அதுக்கான ஃபார்மேட் அது ரிலேட்டடான சம் பார்த்தாச்சு. சேல்ஸ் புக் அதுக்கான ஃபார்மேட் அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்த்தாச்சு. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு அதுக்கான ஃபார்மேட் அதுக்கு ரிலேட்டடான சம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மாடியூல்ல சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்ன, அதுக்கான ஃபார்மேட் பிளஸ் அதுக்குரிய எக்ஸசைஸ் சம் நம்பர் 5 இந்த மாடியூல்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம், யாருக்கு சேல்ஸ் பண்ணுவோம், கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் when the customer returns the goods to the business, அது ஒரு செப்பரேட் புக்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். that is called as sales return book or sales returns journal. ஓகேவா? இப்போ sales returns என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. when the goods returned by the customers, it is known as return inwards or sales returns. ஓகேவா? அதே மாதிரி when the customer returns the goods, ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கிரெடிட் நோட் is sent to him. ஓகேவா? ஒரு கிரெடிட் நோட்டை அவனுக்கு அனுப்புவோம் அந்த கஸ்டமருக்கு. அந்த கிரெடிட் நோட் என்ன இன்ஃபார்ம் பண்ணும்னா, அவரோட அக்கவுண்ட், அதாவது கஸ்டமர் அக்கவுண்ட் ஹாஸ் பீன் credited to the value of the goods returned. நமக்கு தெரியும் இல்லையா, goods are sold for the credit அப்படின்னா கஸ்டமர் அக்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம் இல்லையா. எக்ஸ் அக்கவுண்ட் டெபிட். சப்போஸ் எக்ஸ் இஸ் அ கஸ்டமர் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம கஸ்டமரை நம்ம டெபிட் பண்ணுவோம் இல்லையா. எக்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு. இப்போ அந்த கூட்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா. see here, when the sales, நம்ம சேல்ஸ் பண்ணதை அவர் ரிட்டர்ன் பண்ணார்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அவரை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். that is sales return account debit to X account. so it means the amount payable by him is reduced by the value of the goods returned. ஓகேவா? அதாவது சப்போஸ் சேல்ஸ் பண்ணிருக்கிறது 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10,000 worth உள்ள கூட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா கஸ்டமர் என்ன பண்றாரு அப்படின்னா 2,000 worth உள்ள கூட்ஸ் டேமேஜ்டு அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு திருப்பி அமைச்சிடுறாரு. ஸோ அப்போ he is liable to pay only 8,000. அதாவது 10,000 worth உள்ள கூட்ஸ்ல 2,000 அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார்னா மீதி 8,000 he is liable to pay. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது கிரெடிட் பண்றோம், அதனால இது கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்றோம். so we are sending the credit note to the customer. ஓகே, so இப்போ நம்ம ஃபார்மேட்டை பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். நம்ம ஏற்கனவே சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்கான ஃபார்மேட் நம்ம பார்த்தாச்சு. திஸ் இஸ் சிமிலர் டு த சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா? திஸ் இஸ் சிமிலர் டு த பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்ல நம்ம என்ன எழுதுவோம்னா டெபிட் நோட் நம்பர்னு எழுதுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ல நம்ம கிரெடிட் நோட் நம்பர்னு எழுதுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குக்கான ஃபார்மேட். டேட், பர்டிகுலர்ஸ்ல நேம் ஆஃப் த கஸ்டமர், LF, கிரெடிட் நோட் நம்பர், அமௌண்ட், அதை ரெண்டா பிரிக்கிறோம், டீடைல், டோட்டல், ரிமார்க்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் த சேல்ஸ் ரிட்டர்ன் புக். இதுவே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கான ரீகேப்பை பார்த்துக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ்ல நேம் ஆஃப் த சப்ளையர், LF, டெபிட் நோட் நம்பர். பர்ச்சேஸ்னா டெபிட் நோட் நம்பர், சேல்ஸ் ரிட்டர்ன்னா கிரெடிட் நோட் நம்பர். இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். மித்தபடி எல்லாமே ஒண்ணுதான். டீடைல், டோட்டல், ரிமார்க்ஸ். Do you understand the difference between the sales return and the purchase return book? Purchase return bookனா debit note number, sales return bookனா credit note number. ஏன் அந்த credit note number சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. We are sending the credit note to the customer for if he has returned the goods sold to him. ஓகேவா? அதனால அவரை நம்ம கிரெடிட் பண்ணுவோம், அதனால கிரெடிட் நோட் நம்பர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? So this is a format for the sales return book. Now we will move on to the exercise sum number 5. This is a sum given in our textbook.
record the following transactions in the sales book and sales return books of Mrs. Ponni and Co and post them to ledger. So இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது transactions இவ்வளவுதான். இதுல வந்து என்ன புக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? சேல்ஸ் புக் அண்ட் ஆல்சோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சேல்ஸ் புக்குக்கான ஃபார்மேட் தெரியும். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குக்கான ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் we are going to mark down எது எதுல வரும் அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கலாம். எது வரணும் எது வரக்கூடாதுங்கிறதையும் மார்க் பண்ணிட்டு then we will move on to the solution. Now before writing the answers நமக்கு தெரிஞ்சிருச்சு we have to prepare both the sales book and sales return books. So exercise sum number 5 அதுக்கான solution நம்ம வந்து ரெண்டு புக்கும் simultaneous-ஆ open பண்ணி வச்சுக்கலாம். That is in the books of Mrs. Ponni and Co. sales book, sales returns book. So அதுக்கான format எழுதி வச்சாச்சு. Date, particulars, sales book na outward invoice number. ஏன் outward invoice na? When we sell the goods go out of the business அதனால அது outward invoice number. Then LF, amount, detail, total. Sales book na நமக்கு இதோட முடிஞ்சிரும். But if it is a return, sales returns book அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ரிமார்க் வரும். அதேதான் டேட், பர்டிகுலர்ஸ், இது வந்து கிரெடிட் நோட் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், டீடைல், டோட்டல் பிளஸ் ஒரு ரிமார்க். ஸோ இப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டும் சைமல்டேனியஸா ரெண்டு ஃபார்மேட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கொஷின்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ண போறோம். தென் we will move on to the ledger. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜேர்னல்ஸ் சேல்ஸ் புக் ஜேர்னலையும் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் ஜேர்னலையும் முடிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st 2017 sold goods to செந்தில் as per invoice number 68 for rupees 20,500 on credit. இது வரும் எந்த புக்ல வரும்? சேல்ஸ் புக்ல வரும். இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க ஆகஸ்ட் 1st. So this will appear in the sales book, right? Then August 4 sold goods to Madhavan as per invoice number 74 for rupees 12,800 on credit. Credit இதுவும் வரும். இது எதுல வரும்? சேல்ஸ் புக்ல வரும். Next August 7 sold goods to Kanagasabai as per invoice number 78 for rupees 7,500 on credit. இதுவும் கிரெடிட் சேல்ஸ் வரும். நமக்கு ஏற்கனவே தெரியும் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணணும். இது எந்த புக்ல வரும்? சேல்ஸ் புக்ல வரும். ஸோ ஆகஸ்ட் 1, 4 and 7 வந்து செந்தில் மாதவன் கனகசபைக்கு இன்வாய்ஸ் நம்பர் 68, 74, 78க்கு இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். இது மூணும் சேல்ஸ் புக்ல நமக்கு வரும், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் புக்ல இந்த புக்ஸ் ஆஃப் பொன்னி சேல்ஸ் புக் ஆகஸ்ட் 1, 4 and 7 செந்தில் அங்க கொடுத்திருக்க இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் அதோட அமௌண்ட் 20,500. மாதவனுக்கு 12 on August 4th 12,800 and August 7th கனகசபைக்கு கிரெடிட் சேல்ஸ் 7,500. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15th டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் பை செந்தில் ஆஸ் பர் கிரெடிட் நோட் நம்பர் 7 ஃபார் rupees 1,500 ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்ட். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஏற்கனவே செந்தில் கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு? ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஓகேவா? 1,500 பர்த் உள்ள கூட்ஸ் அவர் ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. இது என்டர் ஆகும். இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல வரும். நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் டு செல்வம் ஃபார் rupees 13,300 ஃபார் கேஷ். கேஷ் இது வராது. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் rupees 1,800 பை மாதவன் ஆஸ் பர் கிரெடிட் நோட் நம்பர் 11 ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்ட். சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, மாதவனுக்கு ஏற்கனவே நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். அதுல அவர் என்ன பண்ணிருக்காரு? 1,800 பர்த் உள்ள கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார். இதுவும் எந்த புக்ல வரும்? சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல வரும். ஸோ ஆகஸ்ட் 15 அண்ட் ஆகஸ்ட் 25 ரெண்டும் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல செந்தில் அண்ட் மாதவனுக்கு நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆகஸ்ட் 15 செந்தில் கிரெடிட் நோட் நம்பர் அங்க கொடுத்திருக்காங்க 7, 1,500. ரிமார்க்ல டேமேஜ்ட் அப்படின்னு எழுதிருங்க. எதுவும் கொடுக்கல, என்ன ரீசன் கொடுக்கல அப்படின்னா யூ ஜஸ்ட் ரைட் டேமேஜ்ட். அடுத்தது ஆகஸ்ட் 25 மாதவனுக்கு கிரெடிட் நோட் நம்பர் 11 1,800 worth உள்ள கூட்ஸ் அவர் ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. ஸோ டேமேஜ்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ தட்ஸ் ஆல். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஆகஸ்ட் 1ல இருந்து 25க்குள்ள உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதுல ஆகஸ்ட் 20 வந்து கேஷ், அது மட்டும் வராது. மீதியே நம்ம சேல்ஸ் புக்லயும் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்லயும் போட்டாச்சு. ஜஸ்ட் we are going to total it now. ஸோ டோட்டல் போடும்போது என்ன பண்ணணும்னா சேல்ஸ் புக் எப்போதுமே கிரெடிட், அதனால டோட்டலுக்கு நேரா சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு எழுதுங்க.
தென் சேல்ஸ் ரிட்டர்ன் புக் எப்போதுமே டெபிட், அதனால டோட்டலுக்கு நேரா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு எழுதுங்க. Now we will write the total of both the book. Now sales bookக்கான total 40,800 and sales return bookக்கான total 3,300. Now இப்போ நம்ம journals முடிச்சாச்சு. We have to go for the ledger now. Okay. So in our question they have given us to prepare the sales book, sales return book and also post them to ledger. Okay. Let me tell you how to post it in the ledger. This is sales book. Sales account எப்போதுமே credit. So இப்போ நம்ம first என்ன list of accounts என்னன்னு பார்த்துக்கலாம். எதெல்லாம் prepare பண்ணணும் அப்படின்னா first வந்து sales book, second வந்து sales return book prepare பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த personal accounts எல்லாம் நம்ம prepare பண்ணணும். Third one செந்தில், fourth one மாதவன் and fifth one கனகசபை. இங்க செந்தில் மாதவன் ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மொத்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டியது சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு, தென் பர்சனல் அக்கௌண்ட் போங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னல் சப்சிடரி புக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுங்க, சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ். அதுக்கப்புறம் தென் கோ ஃபார் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ், செந்தில், மாதவன், கனகசபை. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணினதுனால திரும்பவும் செந்திலுக்கும் மாதவனுக்கும் இன்னொரு லெட்ஜர் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ சேல்ஸ் புக் நம்ம ஓப்பன் பண்ணும்போது சேல்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் த கிரெடிட் பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான லெட்ஜரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், செந்தில் அக்கௌண்ட், மாதவன் அக்கௌண்ட், கனகசபை அக்கௌண்ட். நமக்கு ஃபார்மேட் தெரியும் இல்லையா, டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருபீஸ், அதை போட்டாச்சு. இப்போ நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் இல்லையா, அப்போ கிரெடிட் சைட்ல பை சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்னு போட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதை இங்கே எழுதணும். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் பேலன்ஸ், அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைட்ல டு சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு போட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டோடைய டோட்டல் வந்து 40,800. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் லெட்ஜர்ல பை சன்ட்ரி டெட்டாஸ் 40,500. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் லெட்ஜர்ல வந்து டூ சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு போட்டு 3,300 போடணும். ரைட்? பை சன்ட்ரி டெட்டாஸ் 40,800. தென் சேல்ஸ் ரிட்டர்ன்ல டூ சன்ட்ரி டெட்டாஸ் 3,300. நவ் இப்போ நம்ம செந்தில் அக்கௌண்ட், மாதவன் அக்கௌண்ட் அண்ட் கனகசபை அக்கௌண்ட் இந்த லெட்ஜரை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செந்திலுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும் நமக்கு? சேல்ஸ் எப்போதும் கிரெடிட், செந்தில் அக்கௌண்ட் டெபிட், டூ சேல்ஸ்ன்னு வரும். அப்போ லெட்ஜர்ல செந்தில் அக்கௌண்ட்ல டூ சேல்ஸ்ன்னு போட்டு இந்த அமௌண்ட்டை எழுதிக்குவோம். அதே மாதிரி மாதவன்ல லெட்ஜர் அக்கௌண்ட்ல டூ சேல்ஸ்ன்னு போட்டு 12,800. தென் கனகசபையில டூ சேல்ஸ், அதாவது டூ சேல்ஸ்னால இட் இஸ் அண்டர்ஸ்டுட் டெபிட் சைட்ல 7,500 போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த சேல்ஸுக்கான இது முடிஞ்சிடும். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். சேல்ஸ் புக் அப்படிங்கிறதுனால கிரெடிட் நம்ம சேல்ஸ்னா நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி செந்தில் அக்கௌண்ட் டெபிட் டூ சேல்ஸ். அப்போ செந்தில் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்றோம்? டூ சேல்ஸ். என்னைக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம்? August 1st 20,500. அதே மாதிரி மாதவன்ல டூ சேல்ஸ் August 4 12,800. கனகசபையில August 7 டூ சேல்ஸ் 7,500. ஸோ இவங்க எல்லாமே டெட்டாஸ். அதை தான் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்றோம்? பை சன்ட்ரி டெட்டாஸ்னு அது ஃபுல் டோட்டலை நம்ம எடுத்து இங்க எழுதுறோம். நவ் கம்மிங் பேக் டு சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டூ சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு போட்டு 3,300 அந்த டோட்டல் எழுதியிருக்கும். இப்போ யார் ரிட்டர்ன் பண்ணாங்க? செந்திலும் மாதவனும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரெடிட் சைட்ல செந்தில் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு 1,500. அதே மாதிரி மாதவனும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு 1,800 அப்படின்னு போட்டா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டும் நமக்கு முடிஞ்சிடும். சேல்ஸ் ரிட்டர்னுக்கான ஜேர்னல் என்ட்ரி நமக்கு தெரியும் இல்லையா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு செந்தில், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு மாதவன். அப்போ செந்தில்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன், செந்தில்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன் டேட் August 15, டேட்டை மறந்துடாதீங்க, அமௌண்ட் 1,500. அதே மாதிரி மாதவன்ல பை சேல்ஸ் ரிட்டர்ன் ஆன் August 25 அமௌண்ட் 1,800. ஸோ இப்போ நம்ம இந்த லெட்ஜர் எல்லா லெட்ஜரும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஓகேவா? சேல்ஸ் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன், செந்தில் அக்கௌண்ட், மாதவன் அக்கௌண்ட் அண்ட் கனகசபை அக்கௌண்ட் எல்லாமே நம்ம முடிச்சது. இப்போ நம்ம we have to balance this. You know the balancing already. அது பிரகாரம் நம்ம டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எப்போ நமக்கு தெரியும் இல்லையா? சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதும் டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் மாறும், பிகாஸ் சம் ஹவ் ரிட்டர்ன் அண்ட் சம் ஹவ் நாட் ரிட்டர்ன். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, 40,800. ஸோ இதே லைனில் டெபிட் சைட்லேயும் 40,800. இந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம கேரி பண்ணுறோம். டெபிட்டாக இருக்கிறதுனால டு பேலன்ஸ் கேரி டவுன் 40,800. இது இந்த மந்த்துக்கான எண்டு அப்படிங்கிறதுனால 2017 ஆகஸ்ட் 31st கேரி டவுன். இப்போ இது வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்? we have to bring down. So by balance brought down 40,800. ஓகே, தென் இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால ஆகஸ்ட்டுக்கு அடுத்தது செப்டம்பர் 1st. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். அது டெபிட் பேலன்ஸ் காமிக்குது 3,300. அதே லைனில் இந்த சைடில் எழுதிக்கோங்க 3,300. திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி கேரி டவுன் 3,300. கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுங்க. இது இந்த மந்த்துக்கான எண்டுங்கிறதுனால ஆகஸ்ட் 31st. ஆப்போசிட் சைடில் இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால செப்டம்பர் 1st டு பேலன்ஸ் brought down 3,300. ஓகே, நெக்ஸ்ட் செந்தில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னா டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது 20,500. அதே அமௌண்ட்டை இந்த சைட்லேயும் எழுதிக்கோங்க 20,500. இந்த 20,500ல் நமக்கு வந்து 1,500 போச்சுன்னா மீதி வர்றது வந்து 19,000. அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? கேரி டவுன் பண்ணணும். கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுங்க. இந்த மந்த் எண்டுங்கிறதுனால ஆகஸ்ட் 31st போடுங்க. இது ஆப்போசிட் சைடில் டு பேலன்ஸ் brought down போடுங்க. நெக்ஸ்ட் மந்த்துங்கிறதுனால செப்டம்பர் 1st 19,000 க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மாதவனோடது. மாதவன் வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது 12,800. அதே அமௌண்ட்டை இந்த சைடில் எழுதிக்கோங்க. கிரெடிட் சைடில் 12,800. இந்த 12,800ல் 1,800 போச்சுன்னா மீதி நமக்கு வர்றது வந்து 11,000. அந்த அமௌண்ட் வந்து கேரி டவுன். ஸோ இது கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுங்க. தென் மந்த் எண்டுங்கிறதுனால ஆகஸ்ட் 31st போடுங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங் செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் brought down 11,000. ஓகே, நெக்ஸ்ட்டு கனகசபை அவரோடது க்ளோஸ் பண்ண போகிறோம். டெபிட் பேலன்ஸ் இருக்குது 7,500. அதே லைனில் கிரெடிட் சைட்லேயும் எழுதிக்கோங்க 7,500. இந்த அமௌண்ட்டை we have to carry down. ஸோ கிரெடிட் சைடாக இருக்கிறதுனால பை பேலன்ஸ் கேரி டவுன். மந்த் எண்டு ஸோ ஆகஸ்ட் 31st 2017. ஆப்போசிட் சைடில் we have to bring down. அது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஓப்பனிங்கிறதுனால செப்டம்பர் 1 டு பேலன்ஸ் brought down 7,500. Okay, so we have completed our ledger account for exercise sum number 5. Hope you are clear with this. Thank you. I will meet you in the next class with exercise sum number 6.